இதுவரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி கடாட்சம் கிடைக்க போகுது, தெய்வ அருள் கிடைக்க போகுது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அதிர்ஷ்ட காற்று இந்த ஆணி மாதத்துலேருந்து வீச தொடங்க போகுது. பத்தாவதுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வேற போயிட்டு ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். 5ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும், காதல் சக்சஸ் ஆகும். ஏன்னா குருவுடைய ஒற்றை பார்வை, பாக்கியமான பார்வை உங்களுக்கான பாக்கியத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குலதெய்வம் வந்து முன்னுக்கு நிற்க போது. ரொம்ப நல்லா இருக்கு. உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்தே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி கடாட்சம் கிடைக்க போகுது, தெய்வ அருள் கிடைக்க போகுது. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கடவுள் கை மட்டும் கையில் இருந்துட்டா போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. மீனத்துக்கு அப்படி தான் இருக்குது. இந்த 11 ராசிக்காரங்களும் இன்க்ளூடிங் மீ, யாரெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டமக் பர்னிங் ஆகுதுன்னா, சரி எனக்கு ஆகாது சொல்கிறேன், மீனராசிக்காரங்களை பார்த்து மட்டும் தான். இதுக்கே நீங்கள் ஐயோ ஏழ்ற ஐயோ அம்மா அம்மானீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ராசிநாதன் கேந்திரம் மாரி ஒரு வகையாக காப்பாற்றினார். இப்போ 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து தன்னுடைய கடாட்ச பார்வையை ஒரு பக்கம், தன்னுடைய விசேஷ பார்வையை ஒரு பக்கம், தன்னுடைய பாக்கியமான பார்வை, அது 9ஆம் பார்வை என்பது இருக்கிறதே அதிக பார்வை எதுக்குன்னா 9ஆம் பார்வைக்கு தான். அது அப்படியே டைரெக்டாக உங்கள் மேலே செலுத்த போகிறாரு. வேறு என்ன சாமி வேணும்? அதுவும் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அதிர்ஷ்ட காற்று இந்த ஆணி மாதத்துலேருந்து வீச தொடங்க போகுது. பத்தாவதுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வேற போயிட்டு ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும் போகுது. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. நிறைய பேருக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான அமைப்புகள் கிடைக்கும். தொழில் தொடங்க போகிறீங்க, புதுசாக ஒரு வியாபார விருத்தி கிடைக்க போகுது. நிறைய நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பிறகு. ஏன்னா ரொம்ப ராரு மீனத்தை வந்து ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது அப்படின்றது குதிரை கொம்பு தான். ஏன்னா இன்னைக்கு பைக் வாங்கணும்னு நினச்சா அதை தேடி அனலைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே அந்த இது முடிஞ்சு அடுத்த இது வர்ற வரைக்கும் பழசையே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவுன்ற அப்படியே தெளிச்சு எடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை டக்குன்னு காரியங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். டிலே ஆன ஒவ்வொரு விஷயமும் இந்த தடவை கிளாரிட்டியோட கிடைக்கும். வீட்டோட முடியலன்ற அந்த அமைப்பெல்லாம் மாறி இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். ஒரு புது உத்வேகம் பிறக்கும். நிறையா இறையருளை வந்து ரிசீவ் பண்ண ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக இந்த பிரச்சனை எல்லாம் தவிடுபடியாகும். சேமிப்பு உயரும், செல்வாக்கு உயரும். என்னதான் ஏழரை சனியாகவே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழரை சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அதற்கு குருவுடைய கடாட்சம் வேணும். ஆனால் ராசநாதனுடைய கடாட்சமே கிடைக்குது. அதுவும் குருவருளும் திருவருளும் இறையருளும் சேர்ந்து கிடைக்கும் போது வேற என்ன சாமி வேணும்? எல்லாமே வேணும். திருவை கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறையருளை இண்டிகேட் பண்ணுற இடத்துல உட்காந்து உங்களுக்கு பார்வை செலுத்துகிறாங்கன்னா எல்லாமே நன்மையாக முடியக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் சனி வந்து அமர்ந்தனால கொஞ்சம் டிலே பண்ணுவார் எல்லாத்தையும். அது மட்டும் கொஞ்சம், ஏன்னா அவர் பேரே மந்தன்னு பேரா, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் குருவோட பார்வை இருக்கும்போது உள்ளுக்குள்ளே பண்ணணும்னு தோணும். ஆனால் வெளியில் செயல்படுத்தும் போது கொஞ்சம் டிலே வரும் இந்த மாதம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் செக்லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சீக்கிரம் முடிக்கணுன்ற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த 4 நாள் தான் 2ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகும்னு டக்குன்னு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதில் எந்த குறைவும் இருக்காது. ஏன்னா ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். அங்கேருந்து நேராக விருச்சக வீட்டை வர பார்ப்பார். அப்போ உங்களுக்கு அது 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகி அது உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 9ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செவ்வாயுடைய ஆளுமையும் இந்த தடவை சூப்பராக இருக்குது. புதனுடைய ஆளுமையும் சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கியிருக்கார். 5ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும், காதல் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3, 5, 7 எல்லாம் தான் காதலை இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அதற்கான காரணிகள் அமையும். நிறையா பேருக்கு வந்து பேச முடியாமல் இருந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியாமல் விஷயத்தில் கரெக்டாக கிளாரிட்டியோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகும். என்ன தான் ஏழ்றையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி குருவுடைய ஒற்றை பார்வை,
பாக்கியமான பார்வை உங்களுக்கான பாக்கியத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதம் இனிதே ஆரம்பிக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசிக்காரங்களுக்கு ஒரு 5 விஷயம். ஃபஸ்ட்டு ஜாக்பாட், 2வது அதிர்ஷ்ட காற்று வீச போடும், 3வது வேலையில் இருந்த பிரச்சனை ப்ரெஷர்லேருந்து நிவர்த்தி ஆக போகிறீங்க, 4வது குடும்பத்திற்கு பணவர வரும், 5வது ஒரு இடத்தை விற்று பூர்வீக சொத்தோ இல்லை உங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இடத்துல இருந்த விஷயம்லாம் தவிடுபடியாகி அதற்கான பணவரவு கிடைக்க போகுது. சொந்த தொழில் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். அது ஒரு பாசிட்டிவ் சைடு. உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தால் நடந்தே தீரும். ஹெல்த் வைஸ் இருந்த ப்ராப்ளம் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்லவையெல்லாம் தேடி வருது. எதில் கவனம்? பேச்சில் கவனம், லேசினஸில் கவனம், அப்புறம் பார்த்துக்கலான்ற தள்ளி போடக்கூடிய அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். ஏன்னா சனி கொஞ்சம் அதை பண்ணுவார். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் குருவாக இருந்து 4 பேர் சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் மீனத்துக்கு நிம்மதி. ஒன்றா பேசியே கொள்ளும், இல்லை பேசாமல் கொள்ளும். இதுதான் மீனத்தோட பேசிக் வாரண்ட். பேசாத மீனராசிக்காரங்களாம் பேச போகிறாங்க, பேசிட்டு இருக்க மீனராசிக்காரங்களாம் உள்ளுக்குள்ளே பேசிக்க போகிறாங்க. அந்த மாதிரி இந்த தடவை குரு கொஞ்சம் ஒரு மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது. நிறைய பெண் தெய்வத்துடைய கடாட்சம். ஏன்னா 4ஆம் இடமே கடல் சார்ந்த இடம், தண்ணீர் சார்ந்த இடம். பெண் தெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்க போகுது. நிறைய காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய மாதமாக இருக்குது. பேச்சிலையும் செயல்லையும் கமிட்மெண்ட்லையும் கையெழுத்து போடுறதுலையும் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே சுமூகமாக மயக்கூடிய காரணமாக தான் இந்த ஆணி மாதம் இருக்குது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான் படிப்பை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. ஓகே, அடுத்த ஒரு 3ஆம் இடத்துக்கு போகும்போது ரொம்ப எஃபெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி படித்ததோட இப்போ கொஞ்சம் அதிகமாக நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு சூழல் உருவாகும். அதே மாதிரி ஓடி ஆடி விளையாடும் போது காலில் கையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். யார் படிக்கிற குழந்தைங்க, அது மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் சூப்பர். 20 வயதுலேருந்து 40 பேர் கூடிய மீனராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். நிறைய பேருக்கு கரன்சி கிடைக்கும். காசே தங்க மாட்டேங்குது, காசே வரலன்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த தடவை வெற்றிகள், வாய்ப்புகள் குவியும். வாய்ப்பு வந்தால் தானே பணம் வர்றதுக்கு. அதனால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய வசந்தங்கள் பிறக்கும். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இடம், உங்களுக்குன்னு ஏதாவது வீடு, உங்களுக்குன்னு ஏதாவது வண்டி, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு காரு, பைக்கு, இதெல்லாம் வாங்குவீங்களா? அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பைக்கை பழுது பார்ப்பீங்களா, புதுசாக பைக் வாங்குவீங்க. இதெல்லாம் மீனராசிகளுக்கு இந்த மாதம் நடக்கும். நிறைய பேர் வேலட் வாங்குவீங்க. நிறைய பேர் வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய திங்ஸ் வாங்கி போடுவீங்க இந்த மாதம். சேமிப்பு, இந்த மாதத்துலேருந்து சேவிங்ஸ் பண்ணணுன்ற மாதிரி சேமிப்புக்குள்ளே போவீங்க. அது உங்களுக்கு சூப்பர். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ல் உட்காந்து 8ஆம் இடத்த காலபுருஷனுக்கு பார்ப்பாரு. அப்போ சேவிங்ஸு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் மூலமாக சில நன்மைகள்லாம் கிடைக்கும். நிறைய பேர் புதுப்பிக்காத விஷயத்தெல்லாம் ஆன்லைனில் புதுப்பிச்சு அதன் மூலமாக ஒரு அடையாளம், உங்களுக்கான அடையாளத்தை உறுதி செய்து கொள்வீர்கள். இதெல்லாம் நடக்கும். 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எண்ணியங்கள் எல்லாம் ஈடேறும். உங்களுக்கு நீங்கள் ஒரு டீம் லீடர் ஆகி உங்களுக்கு கீழே ஆளே இல்லைன்னா இந்த ஆள் போடுவாங்க. தனியாக இண்டிவிஜுவலாக நான் நிறைய வேலைப்பழுவோடு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வேலைப்பழுவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம் கிடைக்கும். வீடு கட்டணுன்ற எண்ணம் கிடைக்கும். அதுக்கான பணவரவு கிடைக்கும். ஸோ இந்த தடவை 5ஆம் இடம் வழுக்கிறது. அதனால் நிறைய பேருக்கு தெய்வ கடாட்சம், குலதெய்வத்துடைய ஆசி, என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குலதெய்வம் முன்னுக்கு நிற்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைபாடு நிவர்த்தி ஆகும். 7.5 சனியில் போட்டு பாடாப்படத்தெல்லாம் மாறி இப்போ குருவோட கடாட்சத்தில் இருக்கும்போது உடல்நிலையில் ஒரு தெம்பு கிடைக்கும். அப்படியே சின்ன பையன் மாதிரி ஜீன்ஸ் போட்டு ஜில்லுன்னு உட்காந்துருப்பீங்க. சூப்பராக இருக்கு. எதாவது பெருசாக கவலைப்பட வேண்டாம். நெகட்டிவே இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. பேச்சிலும் செயலிலும் மட்டும் கவனம் தேவை. கையெழுத்து போகிற இடத்துல மட்டும் கவனம் தேவை. 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சென்ட் பண்ணுங்க. அனுப்புறீங்கல்ல, அதில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, மீனராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? பழனிமலை முருகன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அதை தாண்டியும் காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ண முடிஞ்சால் ஒரு தடவை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது பௌர்ணமிக்கு நவாரண பூஜையை போய் அம்பாள்கிட்ட பார்த்துட்டு வாங்க. ஜெயிச்சிடுவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இல்லை போக முடியலையா, காமாட்சி அம்மன் படத்தை இந்த தடவை டிபியாக வச்சுட்டு இல்லை வால்பேப்பர் வச்சுருந்த 1 மாத காலம் பாருங்கள். அம்பிகை அருளால் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும். மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் சிங்கம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். மீனராசிக்காரங்க சிங்கம் பார்க்குறது, சிங்க இமேஜ் பார்க்குறது, சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையை பார்க்குறது, சிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய சிம்ம வாகினியை பார்க்குறது, வாராகியோட எனர்ஜி மீனத்துக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இந்த தடவை உங்களை ஆக்குபை பண்ணும். சிம்மம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், சிங்கமாக தண்ணிக்காட்டு ராஜாவாக நீங்கள் ஆட்சி பண்ண போகிறீங்க. உங்கள் மேலே உங்கள் தெய்வம் முகமர்ந்து உங்களை இயக்க போதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த சிங்கம் பார்த்தல் என்ற நிகழ்வு மீனராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக, அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.